சன்பல்லாத்த அவன் செய்யறத பார்த்துக்கிட்டு ஏன்னா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் சேர்ந்து கட்டுறான், எல்லாம் சேர்ந்து கட்டுறான், எல்லாம் சேர்ந்து கட்டுறான். உடனே அவனுக்கு தாளம் போட வருகிறான் தொபியா. அவனுக்கு பேர சிங்கி. நான் சொல்ல த்ரூ அவுட் அவன் பயங்கரமான சிங்கி. எங்கேயாவது போய் கல்யாணம் கட்டிக்கிடுவான். உங்க வீட்லையும் எங்க வீட்லையும் சம்பந்தம் எடுத்துக்கிடுவான். கடைசியில் தொபியா எங்க போயிட்டான் தெரியுமா? நீங்க நெகேமியாவை எடுத்து படிச்சு பாருங்க. தேவாலயத்துல சாம்பிராணி எல்லாம் வைப்பாங்கல்ல, வாசனை பொருள், அந்த ரூமையே இவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். சிங்கி அடிக்கிறோம் அங்க வரைக்கும் போயிடுவான். சொல்லுங்க. அதனாலதான் நிறைய பேர் சிங்கி அடிக்கிறான். சிங் சாக் சிங் சாக். அவனுக்கு எங்க சிங்கி அடிக்கிறவனுக்கு மேல வரைக்கும், எங்க வரைக்கும் இடம், சாம்பிராணி வைக்கிற இடம் வரைக்கும் போயிட்டான். தூபங்கள் காட்டுவாங்க அங்க வரைக்கும் போயிட்டான். இப்ப எனக்கு விளங்குது எதுக்கு சிங்கி அடிக்கிறான்னுட்டு. நல்லா கவனிக்கிறீங்களா? 4 கொம்பு. ரெஹூம், சம்சாய், சன்பலாத், தொபியா. 4 ஹார்ன்ஸ். ஹார்ன்ஸ் சொன்னா கொம்பு. கொம்பு என்ன செய்யும்? முட்டும். ஆனா இது முட்டாது. பாருங்களேன், இது சிதறடிக்கும், போட்டு அலக்கழிக்கும். அதாவது முட்டையை ஊட்டி ஸ்டேரிங் இதை போட்டோன்னு செய்யுது, சுத்திக்கிட்டே இருப்பான், சுத்துவான். இவன் வேலையை விட்டுட்டான். முட்டுவதற்கு தான் கொம்புன்னு சொல்லுவான். இவன் முட்டெல்லாம் செய்யாது, கலைச்சு விடுவான். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல. நீங்க கலைச்சு விடுற ஆளு, நீங்க சேர்க்கிற ஆளு. இயேசு சொன்னார், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீ இயேசுவோட சேர்க்காம வேற எங்கேயாவது சேர்க்கன்னா நீ என்ன செய்யறன்னு அர்த்தம்? அதான் அந்த 4 பேர் செஞ்சான். இந்த 4 பேர் செஞ்சது என்னது? சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காம சிதறடிக்கிறான். இயேசு சொன்ன ஒரே டெஃபினிஷன் அவ்வளவுதான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நம்ம ஆளுங்களை இயேசுவிடத்துல சேர்க்கிறத விட்டுட்டு வேற எங்க சேர்த்தாலும், அது அகஸ்டின் ஜெபக்குமாரா இருந்தாலும் சரிதான், அவனும் சிதறடிக்கிறானே. விளங்குதா? விளங்குதா? இப்போ பக்கத்தில் உங்களுங்க, இந்த கொம்பை சொல்லுங்க, இந்த கொம்பை அப்படியே விட்டுறக்கூடாது. ஹலோ, இந்த கொம்பை அப்படியே விட்டா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அதனால தொழிலாளி, எம்ஜிஆர் நடித்த படம் இல்லை, தொழிலாளியாக எழும்ப வேண்டும் அப்படி சொல்றவங்க மாத்திரம் சொல்லலாமா? அல்லேலூயா. முதலாளிகள் வேண்டாம், மேனேஜர்கள் வேண்டாம். நல்ல வார்த்தையை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க போட்டிருக்காங்க. தொழிலாளிகள் வேணும் ஆண்டவருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் தொழிலாளி தான். லேபர்னு சொல்லிட்டு யாராவது நான் லேபர் பிரதருக்கு பாயில போயிட்டு போட்டோம், ஒன்னே தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்காரு. Hallelujah. God is not interested in COs and BOs. No. God is interested in தொழிலாளி. ஆங்கிலத்தில் அது கார்பெண்டர்னு போட்டிருக்குது, அல்லது பிளாக் ஸ்மித்னு போட்டிருக்குது. அதெல்லாம் குறித்து பேச போகல. 4 கொம்பு இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட 4 தொழிலாளியும் இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட 4 கொம்பு இருந்ததுன்னா 4 தொழிலாளியும் உண்டு. என் ஆண்டவர் சும்மா வெறுமனே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? No, my God has got people. என் தேவனுக்கு ஆட்கள் உண்டு. என் தேவனுக்கு காலங்களில் ஆட்கள் உண்டு. ஏன்னா அவருடைய திட்டம் நிறைவேறும். நான் என் மனைவி அடிக்கடி பாடுறேன், உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம். என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போல வேண்டாம்.
என் பிதாவே, என் இயேசுவே. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றால் நீ நடத்தி. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றால் நீ நடத்தி. அனுதினம் என்னோடிருப்பீர் ஐயனே தடை கனியே. அனுதினம் என்னோடிருப்பீர் ஐயனே தடை கனியே. எல்லாரும் பாடலாமா தெரிந்தவர்கள்? உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீ நித்தம் என்னை. எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே. எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே. அந்த பாடல எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு என்ன தெரியுமா? இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன். இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன். துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் மாடியே. துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் மாடியே. இன்பமான வாழ்க்கை வேண்டாம், நான் தொழிலாளியா தான் இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. நான் தொழிலாளியா தான் இருக்க விரும்புறேன். என்னை கொண்டு இந்த சிதறடிக்கிற எலும்புகளை கொம்புகளை நீர் முறித்து போடுவீர் என்றால் நான் தொழிலாளியா இருக்க விரும்புறேன். இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் உம்மடியேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 தொழிலாளிகளை பேச வேண்டும் என்றால் 4 நாள் செமினார் நடத்தணும். அல்லேலூயா. ஆனா வேகமா அந்த 4 பேர் யாருன்னு காட்டேன். ஒன்று ஜெருபாபேல். ஜெருபாபேலை குறித்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். A man moved by the Spirit of God. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிக்கலாம். எஸ்ரா 1வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு, எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார். இப்ப 8வது வசனம் வாசிங்க. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரோதாத்தின் கையினால் எடுத்து செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத்சார் இடத்தில் எண்ணி கொடுத்தான். அவன் பேர் தான் ஜெருபாபேல் இடத்தில் கொடுத்தான். He became a leader. A man moved by the Spirit of God. தேவன் எவர்களுடைய ஆவியை தன்னுடைய திட்டத்தை செய்வதற்கு ஏவுகிறாரோ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு தொழிலாளி. அவனை குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை. The second person is Joshua. ஜாஷுவாவை குறித்து சகரியா சொல்லுகிறான். அவன் எங்க நிற்கிறான்ங்கிறத மாத்திரம் காட்டுங்க. அதனுடைய எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் இல்ல. Turn with me to Zechariah. சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். He was in the right place. கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இந்த அதிகாரத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்றால் 2 நாள் ஆகிவிடும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். He was a target of Satan.
பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சாத்தான் உங்களை குறி வைக்கிறான்னா நீங்க தான் அந்த தொழில்